வழிகாட்டும் விண்மீன்கள். அனைவருக்கும் வணக்கம். Life is a journey from human being to being human. கேட்க நல்லா இருக்கு, ரைமிங்காக இருக்கு. ஆனால் இதோட அர்த்தத்தை கொஞ்சம் உள்ளார்ந்த பார்ப்போமே. ஹியூமன் பீயிங், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இட் இஸ் a gift from God. இன்னும் சொல்ல போனா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை. ஆனா அறிவியலின் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னம்னா, சயின்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஹியூமன் பீயிங் இஸ் த ஹைட் ஆஃப் எவல்யூஷனரி ப்ராசஸ். பரிணாம வளர்ச்சியின் உச்சம். பரிணாம வளர்ச்சி, it is a struggle of every creature against nature. இயற்கையோடு மற்ற உயிரினங்கள் ஏற்படுத்தி கொண்ட போராட்டம். அப்ப ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது நமக்கு அறிவியலின் மூலமாக பார்த்தால் பரிணாம வளர்ச்சியில் நமக்கு கிடைத்த மாபெரும் பரிசு. ஓகே, இந்த இலவசத்தில் இருந்து நாம் எங்கே செல்ல போகிறோம் என்பதுதான் நமது பிறப்பின் நோக்கம். நாம் எங்கே போகின்றோம்? Life is a journey from human being to being human. Being human, இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம், kindness is the height of intelligence. அப்ப ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து நம்ம இரக்கத்தின் உச்சத்திற்கு நம்ம பீயிங் ஹியூமனா வளர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். மதிப்பீடு முக்கியமானது, அதிலும் இரக்க குணம். ஒரு அருமையான வார்த்தை இங்கிலீஷில், பி கைண்ட் டு அதர்ஸ். கேட்கவே இனிமையாக இருக்கு. இந்த வார்த்தை நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம படிச்சுட்டு வர்றோம், கேள்விப்பட்டுட்டு வர்றோம். ஆனால் இதனுடைய ஆழம் பார்த்தோம் அப்படின்னம்னா, எல்லா உயிர்களுக்கும், நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லாத்துக்கும், நம்ம உறவினர்களுக்கு, உயிரினங்களுக்கு, உயிரற்றவைகளுக்கு அனைத்திற்கும் அதற்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம மனித சமுதாயம் இருக்கின்றது. எங்கு இரக்க குணம் இருக்கிறதோ அங்கே அனைவருக்கும் இடம் உண்டு, அனைத்திற்கும் இடம் உண்டு. இந்த மதிப்பீடுகளை முன்னிறுத்தி எந்த ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களை வழி நடத்துகிறாரோ அவர் இன்றைய சமுதாயத்தின் தூண். உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.